Hi friends, welcome to Chittek channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த 2026ஓட கனரா பேங்க் புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு நமக்கு பிடிச்சது போல பின் நம்பர் செட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். கனரா பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்க பக்கத்துல இருக்க கனரா பேங்க் ஏடிஎம் மிஷின்ல வந்து போங்க. ஏடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகும்போது நீங்க பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பரை வந்து கையில வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இனி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா புதிய ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்க கிரீன் பின் /forgot பின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஜென்ரேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த கரெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டில் ஓடிபி வரும். அதை இதில் என்டர் பண்ணிவிட்டு கரெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின். இதில் உங்களுக்கு பிடிச்சது போல் 4 டிஜிட்டில் ஒரு பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் ஏடிஎம் கார்டு சீக்ரெட் பின் நம்பர். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் நியூ பின். இதில் அதே பின் நம்பரை ஒருக்க கூட என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனரா பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு பின் நம்பரை செட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், யுவர் பின் இஸ் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் டேக் யுவர் கார்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இப்போ கார்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணதா உங்க மொபைலுக்கு மெசேஜும் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.